ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் காக்கிநாடா கல் தோசை எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷலாக காக்கிநாடா கல் தோசை, அதாவது காக்கிநாடா சிக்கி பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உடனடியாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு தோசை மாவுலாம் தேவையில்லை. இது வந்து இந்த பாசி பயரை வந்து உடச்ச பாசிப்பயரில் தான் இது செய்வாங்க. இது வந்து உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தோசை. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரெசிபி ஆகும். வாங்க இந்த தோசை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம உடச்ச பாசிப்பயிறு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். உடச்ச பாசிப்பயிறு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கணும். கூடவே வந்து பச்சரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒன்றா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். இது வந்து நல்லா ஊறின பிறகு நல்லா பிசைஞ்சு கழுவணும். அது மேலே இருக்க தோல் வந்து முக்கால்வாசி போயிடும். கூடவே வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு மிக்சியில் போட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இந்த தோசைக்கு மேலே தூவுறதுக்கு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கேரட் துருவி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதோட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து அந்த ஊற வச்ச பாசிப்பயிரை எடுத்து வச்சுக்கணும். கூடவே வந்து கொஞ்சோண்டு வரமல்லி இட்லி பொடியும் எடுத்து வச்சுக்கணும். இந்த வரமல்லி இட்லி பொடி வந்து எப்படி செய்யணுன்றது ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். ஹைதராபாத் ஸ்பாட் இட்லியில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் கலவையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ வந்து கல்லை சூடு பண்ணிக்குவோம். சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பரத்தாமல் குட்டியாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா 2 தோசையாக கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி 1/2 கரண்டி மாவு எடுத்து நீங்கள் பரத்தாமல் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த வெங்காய கலவையை மேலாப்பில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மேலாப்பில் வரமல்லி பொடியையும் நீங்கள் வந்து தூவிக்கோங்க. அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதையும் மேலாப்பில் இந்த மாதிரி தூவிக்கோங்க. தூவிட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் வந்து சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் 2 சைடும் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் காக்கிநாடா கல் தோசை, இல்லைன்னா ஆந்திரா ஸ்பெஷல் காக்கிநாடா சிக்கி பெசரட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.